வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆன்டிசிபேட்டடான ஒரு கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுதான் Annu Projects IPO. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸ்ல இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான இபிசி பிளேயர் அண்ட் இப்போ பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வராங்க. மார்க்கெட்ல இப்போ இதுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா ப்ராஸ்பெக்டஸ்குள்ள சில ஹிடன் மெட்ரிக்ஸும் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா டீட்டெயிலா பார்த்துடலாம். Annu Projects IPO 99 rupeesல அப்ளை பண்ணலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா? இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம கவர் பண்ண போறது 1. Business model and segments. 2. Key IPO details. 3. Financials and peer valuations. 4. Key strengths and opportunities. 5. Hidden risks and GMP. And finally, 6. Final verdict. Number 1. Business model and segments. Okay, let's dive right into this. முதல்ல Annu Projects ground levelல நிஜமாவே என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுப்போம். இவங்க 2003ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆன ஒரு இபிசி கம்பெனி, அதாவது என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராஜெக்டை பேப்பர்ல டிசைன் பண்றதுல இருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி முழுசா கட்டி முடிக்கிற வரைக்கும் த ஹோல் ஷிபேங் இவங்களே மொத்த பொறுப்பும் எடுத்துப்பாங்க. ஓவர் 20 years ஆஃப் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களோட கோ வெர்டிகல்ஸ் 3. 1. டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்ஸ் அமைக்கிறது. 2. sewerage இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்டர்கிரவுண்ட் பைப்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். 3. கேஸ் பைப்லைன்ஸ், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக MDPE பைப்ஸ் அண்ட் டொமெஸ்டிக் கனெக்ஷன்ஸ் பண்றது. இப்போ ரொம்பவே ஆம்பிஷியஸா ரயில்வே சிக்னலிங் வெர்டிகல்லையும் புதுசா என்டர் ஆகுறாங்க. இவங்களோட ஆபரேஷனல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க 11 ஸ்டேட்ஸ்ல இவங்களுக்கு ஃபுட்பிரிண்ட் இருக்கு. அதை விட முக்கியம், அவங்க கிட்ட சொந்தமா 400க்கும் மேல ஹெவி மிஷினரி அண்ட் எக்விப்மெண்ட் இருக்கு. இது ஏன் இவ்னோ ஆப்சல்யூட்லி க்ரூஷியல்னு கேக்குறீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல எக்விப்மெண்ட்டுக்காக தேர்ட் பார்ட்டிஸை டிபெண்ட் பண்ணாம சொந்தமா வச்சிருக்கிறது அவங்களோட மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். மூவிங் ஆன், செக்ஷன் 2. Key IPO details. Business model ஸ்ட்ராங்கா இருக்கு. Now, let's look at the hard numbers. இந்த IPO August 25th open ஆகி 28th close ஆகுது. Price band 94 rupees to 99 rupees per share. ஒரு lot size 151 shares. So minimum retail investment 14,949 rupees தேவைப்படும். Total issue size 175.06 crore. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இது 100% fresh issue. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை வித்துட்டு வெளியில போகல. இன்ஸ்டெட் இந்த 175 crore டைரக்ட்லி கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த 175 crore கோடியை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க? ஒரு 15.41 crore கோடி புது மிஷினரி அண்ட் எக்விப்மெண்ட் வாங்க யூஸ் பண்றாங்க. ஆனா a massive chunk, அதாவது 115 crore அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? டே டு டே பிசினஸ் ரன் பண்றதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, லேபர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தேவையான ரொக்க பணம். இவங்களுக்கு ஏன் இவ்ளோ அதிகமா கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது? அதை நம்ம ஹிடன் ரிஸ்க் செக்ஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம். Next up, Section 3. Financials and peer valuations. கம்பெனி நிஜமாவே ப்ராஃபிட் பண்றாங்களா? அவங்க பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ growth பாருங்க, லிட்ரலி ஸ்ட்ராங்கா இருக்கு. FY24ல 153.98 கோடியா இருந்த ரெவென்யூ FY26ல 241.25 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் அன் இம்ப்ரெசிவ் 25.4% காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். இபிசி ஸ்பேஸ்ல ஒரு ஷார்ட் டைம்ல இவ்ளோ growth காட்டுறது அவங்களோட எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டிஸை தெளிவா ப்ரூவ் பண்ணுது. டாப் லைன் growthல எந்த குறையும் இல்ல. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது PAT, FY24ல 17.39 கோடியிலிருந்து FY26ல 33.03 கோடியா செம்ம ஜம்ப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு, ரைட்? மார்ஜின்ஸ் மெயின்டைன் ஆகுது, ப்ராஃபிட்டபிலிட்டியும் கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகுது. ஸோ வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? PE ரேஷியோனா என்ன? ₹1 ப்ராஃபிட்டுக்காக நாம எவ்வளோ ரூபா கொடுத்து அந்த ஷேரை வாங்குறோம் அப்படிங்கிறது தான். மற்ற லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது Annu ப்ராஜெக்ட்ஸோட ப்ரீ இஷ்யூ PE ரேஷியோ 14.33xல இருக்கு. ஆனா காம்படிட்டர்ஸ் ஆன லிகிதா இன்ஃப்ரா 23xலையும் EMS லிமிடெட் 24xலையும் ட்ரேட் ஆகுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது Annu Projects is priced quite reasonably. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 21.27%னு ரொம்பவே சாலிடா இருக்கு. Section 4. Key strengths and opportunities. ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு, வேல்யூவேஷன்ஸும் ஓகே. ஸோ த புல் கேஸ் இஸ் வெரி கிளியர். அவங்க கிட்ட இப்போதைக்கு 377.38 crore ரோபாஸ்ட் ஆர்டர் புக் இருக்கு, which gives them clear revenue visibility for the near future. அப்புறம் கவர்மெண்டோட பாரத் நெட் அண்ட் ஸ்வச் பாரத் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
healthy 20.81% EBITDA margin வச்சிருக்காங்க, plus trenchless methodology and horizontal drilling யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன? ரோட தோண்டாம அடியிலேயே பைப் போடுற advanced technology. இதனால projects ஃபாஸ்டா முடியும், environmental disruptionம் கம்மி. These are all real game changers. Section 5. Hidden risks and GMP. But wait, எல்லாத்துலயும் பாசிட்டிவ் மட்டும் இருக்காது இல்லையா? ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிற ஃபைன் பிரிண்ட்டை படிச்சு பார்த்தா சில வார்னிங் சைன்ஸ் தெளிவா தெரியுது. லுக் அட் திஸ் அலார்மிங் நம்பர் 222. இதுதான் FY25ல அவங்களோட டெட்டர் டேஸ். அதாவது அவங்க ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு பில் கொடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ண ஆவரேஜா 222 நாட்கள் ஆகுது. யோசிச்சு பாருங்க, 7 மாசத்துக்கு மேல பணம் வராம ஸ்டக் ஆகியிருக்கு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல பியூரோக்ரஸி அண்ட் டிலேஸ் சகஜம்தான் என்றாலும் 222 days இஸ் a massive working capital strain. இந்த டிலேட் பேமெண்ட்ஸ்னால வந்த ரிஸ்க் என்னன்னா, FY25 and FY26 2 வருஷமுமே அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் நெகட்டிவா இருக்கு. பேப்பர்ல ப்ராஃபிட் இருந்தாலும் ஆக்சுவலி கையில கேஷ் இல்ல. இப்ப புரியுதா அவங்களுக்கு ஏன் 115 கோடி ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுதுன்னு? ரெண்டாவது, எக்ஸ்ட்ரீம் கிளையன்ட் கான்சென்ட்ரேஷன். அவங்களோட டாப் 10 கிளையன்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே ஆல்மோஸ்ட் 98% ரெவென்யூ வருது. இதுல ஒரு கிளையன்ட் பேமெண்ட் டிலே பண்ணாலும் பெரிய ரிஸ்க். அப்புறம் 90% ரெவென்யூ டெலிகாம் அண்ட் செவரேஜ் செக்டர்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸை மார்க்கெட் கவனிக்காம இல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஜிஎம்பி. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வெறும் $4 தான் இருக்கு. அப்பர் பேண்ட் 99ல இருந்து பார்த்தா இது வெறும் 4.04% பிரீமியம். ஆஃப்கோர்ஸ் ஜிஎம்பிங்கிறது அன்அஃபிஷியல் மார்க்கெட் சென்டிமெண்ட் தான். இது எப்படி வேணாலும் மாறலான்னு நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். பட் ஸ்டில் லிஸ்டிங் டே அன்னைக்கு பெரிய கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கான மொமெண்டம் இப்போதைக்கு மார்க்கெட்ல இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. Finally, Section 6, Final Verdict. ஃபினான்ஷியல்ஸ், வேல்யூவேஷன்ஸ், ஹிடன் ரிஸ்க்ஸ், GMP எல்லா டேட்டாவையும் வச்சு ஃபைனலா என்ன முடிவெடுக்கலாம்? லெட்ஸ் குவிக்லி சமரைஸ் த ஃபனல். ஸ்டெப் 1, கம்பெனியோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் growth சூப்பரா இருக்கு. PA வேல்யூவேஷனும் பியர்ஸை விட அட்ராக்டிவா இருக்கு. ஸ்டெப் 2, ஆனா டேஞ்சரஸ்லி ஹை ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கு. ஸ்டெப் 3, இதனால GMP ரொம்ப லோவா இருக்கு, இண்டிகேட்டிங் புவர் லிஸ்டிங் டே மொமெண்டம். ஸோ ஹியர் இஸ் த டெஃபினிட்டிவ் வெர்டிக்ட். லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டும், அதாவது ஒரு குவிக் பாப் எதிர்பார்த்து அப்ளை பண்ற ஐடியா இருந்தா டெஃபினெட்லி அவாய்ட். ஆனா அவங்களோட லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர் புக் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, வேல்யூவேஷன்ஸை அப்ரிஷியேட் பண்றீங்க, அவங்க IPO மூலமா ரேஸ் பண்ற பணம் ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூவை சால்வ் பண்ணிடும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை வித் காஷன் ஓன்லி ஃபார் லாங் டேர்ம் growth. இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. கிவன் த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ், Annu Projects உங்களோட லாங் டேர்ம் ரிஸ்க் ஆப்படைட்க்கு மேட்ச் ஆகுதா? உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி என்னென்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி IPO மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ்க்கு Lumos by அக்ஷயாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.